திண்டுக்கல் மாவட்டத்தில் தமிழக அரசு சார்பாக பல்வேறு கிராமங்களில் மக்களுடன் முதல்வர் திட்டம் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து நிலக்கோட்டை அருகே உள்ள பள்ளப்பட்டியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த முகாமிற்கு நிலக்கோட்டை ஒன்றிய செயலாளர் மணிகண்டன் அவர்கள் தலைமையிலும், பள்ளப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் நாகேந்திரா அவர்கள் முன்னிலையிலும், நிலக்கோட்டை தாசில்தார் தனுஷ்கோடி அவர்கள் வரவேற்றும் சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற்றது. மக்களுடன் முதல்வர் என்கின்ற மாபெரும் திட்டத்தை இங்கே துவக்கி வைக்க வந்திருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர் அருமையண்ணன் வழக்கறிஞர் மணிகண்டன் பிஎஸ்சிபிஎல் அவர்களையும், இங்கே துவக்கின்ற நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற வட்டாட்சியர் அவர்களுக்கும் மற்றும் அதிகாரிகள் பெருமக்கள் அவர்களுக்கும், இங்கே இந்த மனுக்களை கொண்டு வந்து சரியான வகையில் தீர்வு கிடைக்கும் என்று இங்கே வந்திருக்கின்ற அனைத்து பொதுமக்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்தியாவிலேயே மாபெரும் மகத்தான திட்டமாக மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தமிழ்நாடுதான் நிறைவேற்றியிருக்கிறது. நேரடியாக மக்களை சென்றடைகின்ற இந்த மாபெரும் திட்டத்திற்கு மகத்தான வரவேற்பு தமிழக அளவிலே கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தினுடைய பலனாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள். இன்றளவும் தொடர்கிறது, அது நாளையும் தொடரும். இங்கே ஒவ்வொரு திட்டத்தினுடைய பலன்களும் மிக 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 எளிதாகப்பட்டிருக்கிறது. நீங்கள் நேரடியாக அதிகாரிகளை மிக சுலபமாக சந்திக்கின்ற அருமையான வாய்ப்பை நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதியார் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். உங்களுடைய சார்பிலே நீங்கள் எந்த மனுக்களை கொடுத்தாலும் அதற்குத்தான் முதலிடம் என்று எந்த ஒரு முன்னெழுதும் இல்லாம நேரடியாகவே உங்கள் மக்களை வர சொல்லி உடனடியாக தீர்த்து வைக்கின்ற இந்த மகத்தான திட்டத்திற்கு நீங்கள் எல்லாம் அமோகமான ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஊராட்சி மன்ற தலைவர்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்று அன்புடன் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பள்ளப்பட்டியில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மரக்கன்றுகள் நட்டு விருந்தினர்கள் சிறப்பித்த காட்சியை காணொலியில் பார்க்கிறீர்கள்.